ஃப்ரெண்ட்ஸ், யம்மி அண்ட் டேஸ்டியான ரசமலாய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல பாலை நல்லா காய வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு துணியில போட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் 1/4 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா 200 ml பாலில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் முந்திரியும் சேர்த்து இப்போ நம்மளோட ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா 20 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிராக் இல்லாத உருண்டைகளா உருட்டி நடுவில் லைட்டா அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அதோட 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகளை சேர்த்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அது டபுள் சைஸா வெந்து வரும். சுகர் சிரப்பை இருத்துட்டு ரசமலாய் எல்லாம் தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அதுக்கு மேல ரப்பியை சேர்த்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணோம்னா நம்மளோட ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு.